1 கிலோ வெண்ணெய். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு நிறைய பசுமாடுகள் இருந்துச்சு. அந்த பசு மூலமாக கிடைக்கிற பால், தயிர், வெண்ணெய் எல்லாத்தையும் விற்று நிறைய பணம் சம்பாதிச்சார் அந்த விவசாயி. அவர் தினமும் பசு கொடுக்குற வெண்ணெயிலேருந்து 1 கிலோவை பக்கத்தில் இருக்கிற பேக்கரிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு காசு வாங்குவார். அந்த பேக்கரிக்காரர் ஒரு நாள் அந்த வெண்ணெய் எப்போவுமே நாம் கேள்வி கேட்காமையும் நிறுத்து பார்க்காமையும் வாங்குறோமே அப்படின்னு யோசிச்சாராம். உடனே திராசில் வச்சு அளந்து பார்த்தாரு. ஆனால் அந்த வெண்ணெய் 1 கிலோ இல்லாமல் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சான். உடனே அந்த பேக்கரிக்காரர் ரொம்பவே கோவப்பட்டாராம். உடனே பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் சொன்னார். உடனே ஊர் தலைவர் ஒரு ஆளை அனுப்பிச்சு வச்சு அந்த விவசாயியை கூட்டிகிட்டு வர சொன்னார். அங்கே வந்த விவசாயிக்கிட்ட, நீ கொடுத்த வெண்ணெய் 1 கிலோ இல்லாமல் குறைவாக இருக்குது, இதுக்கு நீ என்ன பதில் சொல்கிற அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த விவசாயி சொன்னாராம், ஐயா, நான் தெரிஞ்ச எந்த தப்பும் பண்ணலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிலோ தின்பண்டம் அவரோட கடையிலேருந்து தான் நான் வாங்கிட்டு போவேன். மறுநாள் திராசில் வச்சு அவர் கொடுத்த தின்பண்டத்துக்கு சரியாக வெண்ணெயை எடை போட்டு தான் திரும்ப அவருக்கு அந்த வெண்ணெயை கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பார்த்த தலைவர் உண்மையான குற்றவாளி பேக்கரி கடைக்காரர் தான்னு முடிவு பண்ணார். உடனே அவர் கடையில் இருக்கிற எல்லா தின்பண்ட பாக்கெட்டையும் எடை போட்டு பார்த்தாராம். அப்போ தான் தெரிஞ்சுது, எடை குறைவாக உள்ள தின்பண்டங்களை தான் விற்று ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் இந்த பேக்கரிக்காரர் தான் ஏமாற்றிட்டு இருக்காருன்னு. உடனே அவருக்கு அவதாரம் போட்டார் அந்த தலைவர். அந்த விவசாயிட்டையும் மன்னிப்பு கேட்டாராம்.